மகாசாஸ்தா மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஓம் நமசிவாய அப்படிங்கக்கூடிய சிவ மந்திரம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒளி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அந்த ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவனை வணங்குற சிவ பக்தர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒவ்வொரு சிவ பக்தர்களோட அனுபவமா இருக்குது. யார் உண்மையாக நம்பி சிவனை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக கேளுங்க. நீங்க சிவபக்தராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். சிவன் அப்படின்னாலே அமைதியின் வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம எந்த தெய்வத்து மேல அதிகமாக ஈடுபாடு காட்டுறோமோ அந்த தெய்வத்தினுடைய மனநிலையும் குணநலன்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்டயும் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. அந்த வகையில அமைதியினுடைய சொரூபமாக சிவன் இருக்கிறதுனால சிவ பக்தர்களும் பெரும்பாலும் அமைதியை விரும்பக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல அவர்களை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க. அந்த பிரச்சனையை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவும் மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் கவலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது கூட சிவபக்தர்கள் மிக அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து போவாங்க. அவர்களுக்குள்ள கோபமோ துயரமோ இல்லாம ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கடந்து போவாங்க. அப்படி ஒரு சாந்தமான மனநிலை சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும். எவர் ஒருவர் சிவனை உறுதியோடு வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைய சோதனைகள் வரும். சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி கூட நான் நிம்மதியாகத்தான் இருந்தேன். ஆனால் அவரை என்னைக்கு நான் கும்பிட ஆரம்பிச்சனோ அப்போது இருந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சே அப்படின்னு குழம்புற அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் வரும். நீங்க சிவன் கோவிலுக்கு தொடர்ச்சியா போய்கிட்டே இருந்து அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவனோட பார்வை உங்க மேல விழும். அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு கொடுக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச கர்மமும் பாவமும் உங்களுக்கு அந்த நல்லதை நடக்க விடாம பண்ணும். சிவ தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கை மாறிடும். அப்படிங்கறதுனால நீங்க செஞ்ச கர்மவினை எல்லாமே சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை கூட உங்களுக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கும். ஆனாலும் உண்மையான சிவபக்தர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையுமே ஒரு பொருட்டா கூட நினைக்காம எப்பவும் சிவ சிந்தனையிலேயே இருந்து அந்த நிலையை கடந்து வருவாங்க. சிவன் எப்பொழுதுமே நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு உறுதியான நம்பிக்கை அவர்கள் கிட்ட இருக்கும். எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் கூட சிவபக்தர்கள் அதனை சிவன் வைக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னு நினைச்சு அதையெல்லாம் தாண்டி வருவாங்க. அப்படிப்பட்ட சோதனை நேரத்துல தான் அவர்களுடைய மனதும் ரொம்பவே வலிமையாக ஆகுது. எந்நேரமும் சிவமந்திரத்தை யார் ஒருத்தங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் பேசக்கூடிய வார்த்தை சாதாரணமாக இருக்காது. அந்த மந்திரம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கூட ஒரு விதமான தெய்வீகமான அதிர்வை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான சிவபக்தர்கள் யாரையாவது மனப்பூர்வமா வாழ்த்துனாங்கன்னா கூட யார வாழ்த்துறாங்களோ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்துல அவர்கள் யாரையாவது கோபத்துல சபிச்சாங்க அப்படின்னா கூட அதுவும் அப்படியே பழிச்சிடும். அப்படி சிவ மந்திரம் ஜெபிக்கக்கூடிய பக்தர்களோட வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வேத வாக்காக மாறி அப்படியே பழிக்கும்னு சொல்லப்படுது. சிவபக்தர்கள் எங்க இருந்தாலும் சிவபெருமானினுடைய பாதுகாப்பு தனக்கு கிடைக்கும்னு உணருவாங்க. அதே போல சிவனை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சாலும் கூட அந்த சிவன் நமக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படிங்கிறத காலப்போக்கிலேயே உணர ஆரம்பிப்பாங்க. ஜீவனே சிவன் அப்படிங்கக்கூடிய தத்துவம் வெகு சீக்கிரமாகவே அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சிவன் தனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய உண்மை அவர்களுக்கு புரிஞ்சதுமே பயம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் துளியும் கூட சிவபக்தர்கள் கிட்ட இருக்காது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் நமக்கு எந்த தீமையுமே நடக்க விட மாட்டாரு அப்படின்னு உறுதியாக நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. சிவபக்தர்களுக்கு பெரும்பாலும் சித்தர்கள் பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஜீவனே சிவன் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை உணர்ந்ததுனால சித்தர்கள் ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இயல்பாகவே இவங்களுக்கு மிக அதிகமாகவே வரும். இப்படி சிவனை வழிபடக்கூடிய சிவ பக்தர்களுக்கு மன அமைதி, சோதனைகளை தாங்கக்கூடிய வலிமை, வார்த்தை ஆற்றல், ஜீவனே சிவன் அப்படிங்கக்கூடிய ஆனந்த நிலை இது எல்லாமே கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரட்டும். சிவபெருமான் அருளால எல்லா விதமான தடைகளையுமே அழிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒளியும் ஆனந்தமும் கிடைக்கட்டும். தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.